ஆக்சுவலி மகளிர் ஓட்டை பற்றி பேசினாங்க. இன்றைக்கி மகளிர் தினத்தன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா, இவ்வளோ பேர் ஓட்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தளபதிக்கு தான். இது ஒன்றே வந்து இவங்க ஆளுங்கட்சிக்காக எதுக்காக இருந்தாலும் சாட்சியாக தான் இருக்கும். ஏன்னா மற்ற கட்சியை சார்ந்து பார்த்தீங்கன்னா அணி சார்ந்து கூட வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்களான்னு தெரியாது. குழு சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. மகளிர் அணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தளபதி ஒவ்வொருத்தருக்கும் போஸ்டிங் போட்டு ஆக்சுவலி இப்போ வீட்டில் நாங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து மரியாதை கொடுக்குறாங்கன்னா அது தளபதி கட்சியில் மட்டும்தான். அந்த ஒரே காரணத்துக்காக எங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஃபேமிலியாக சப்போர்ட் பண்ணுது. இது மட்டும்தான் நாங்கள் வந்து தளபதிக்காக கடமைப்பட்டிருக்கோம் கூட சொல்லலாம். இன்றைக்கி எல்லாரும் சொல்கிற மாதிரி நைட்டில் வந்து போக முடியும் போக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12 மணி வரைக்கும் கட்சிக்காக ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. ஆக்சுவலி நாங்கள் ஆவடியிலேருந்து தான் வந்திருக்கோம் எல்லாருமே. ஆவடியில் மகளிரன் சார்ந்து பார்த்தீங்கன்னா A to Z எந்த ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு யாரும் நடந்துக்கல. ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு தளபதி பேரை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். எந்த விதத்துலையும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அவதூறான செயலும் நாங்கள் யாரும் செஞ்சது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் தளபதியை வந்து அந்த அளவில் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அவரை போய் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால அதோட வரமுறை பிரகாரம் தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் இது வரைக்கும். எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து இன்றைக்கி வெளியில் போகிறோம், தைரியமாக இருக்கோம், வீட்டில் இருக்கவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா இவ்வளோ பேர் ஏன் இப்போ இருக்க லேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சடனாக வந்து போகலான்னு சொன்னோன்னு உடனே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. என்னென்ன கமிட்மெண்ட் யாருக்குமே தெரியாது. போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேருமே வந்து மேஜர் தான். ஸோ இவ்வளோ ஓட்டு கண்டிப்பாக இருக்குது தளபதிக்கு. இல்லாமலாம் யாருமே சொல்லவே முடியாது. இது யார் சொன்னாலும் எங்களால் ஏற்றுக்க முடியாது. இது இவ்வளோ பேரும் வந்து தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். சொல்கிறவங்கள பற்றி எங்களுக்கு கவலை கிடையாதுங்க. எங்களுக்கு எந்த இடத்துல உரிமை கிடச்சிச்சோ அந்த இடத்துல தான் நாங்கள் மரியாதை கொடுக்க முடியும். ஸோ எங்களுக்கு என்ன ஒரு இது கிடைக்குதோ அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து இதை செயல்படுத்தணுன்றதுனால எங்களுக்கான வாய்ப்பாக நாங்கள் இதை எடுத்து தளபதிக்கு உண்மையாலே வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறோம் இந்த விஷயமா.